சில டைம் நம்ம ரொம்ப ஃபியூச்சர் திங்கிங்கும் போக முடியாது, ஏன்னா மார்க்கெட் அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணாது. இந்த ப்ராசஸ் எப்படின்னா கார் ஓட்டுற மாதிரி தான். கியர் 1, அப்புறம் கியர் 2, அப்புறம் கியர் 3, அப்புறம் கியர் 4, கியர் 6. ஸோ அப்படிதான் நம்ம பிளான் இருந்தாலுமே அதை டைம் வரும்போது தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்ட். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும், பட் இன்னைக்கு அது தேவைப்படாது. இன்னைக்கு மக்களோட மைண்ட் செட் அதுவா இருக்காது. மூவிலே எடுத்துக்கிட்டோம், எக்ஸாம்பிள் பாருங்க, புதுப்பேட்டை ரிலீஸ் ஆகும் போது அன்னைக்கு எல்லாருமே பட் இன்னைக்கு என்ஜாய் பண்றாங்க. அன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மைண்ட் செட்டுக்கு அந்த மாதிரி ஒரு படம் ரிசீவ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே அன்பே சிவம், அதே புதுப்பேட்டை, அதே 1001 வந்து செலிப்ரேட் பண்றோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸோட டேஸ்ட் மாறிடுச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே நமக்கு மார்க்கெட்ல என்ன தேவைப்படுதோ அதை நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும். அந்த ஃபில்ஃபில் பண்ற கெப்பாசிட்டி, அந்த ஃபில்ஃபில் பண்ற நீட் நமக்கு தெரிஞ்சா பிசினஸ் க்ரோ ஆகும். அதுல ஒரு டிஸ்பாரிட்டி இருந்ததுன்னா நீங்க என்னதான் சுப்பீரியர்